எனக்கு தெரியும் உனக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கு, வெட்டியா உட்கார்ந்திருக்க. அதை யூட்டிலைஸ் பண்றதுக்கு நல்ல விஷயமா ஏதாவது யோசி. இப்படி தேவையில்லாத விஷயத்தை யோசிக்காத. அப்புறம் நீ யோசிக்கிறது என்னைக்குமே நடக்காது. ஏன் நடக்காது? அவன்கிட்ட என்ன குறை இருக்கு? ஹாட்டா இருக்கா, குட் லுக்கிங், ஹேண்ட்ஸமா இருக்கா, எல்லாருக்கும் பிடிச்ச பையன். உன்னோட ட்ரீம் பாய் அவன் இருக்க கூடாதா? பிகாஸ் என்னோட ட்ரீம் பாய் அந்த ரன்பீரை விட ரொம்ப வித்தியாசமா இருப்பான். வித்தியாசமானவனா எப்படி? ரொமான்டிக்கா இருக்கணுமா? அப்புறம் ஒரு ஹஸ்பண்டா எப்படி இருக்கணும்? அத பத்தி எல்லாம் நான் இன்னும் யோசிக்கல. முதல்ல நான் என்னோட படிப்புல போக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆபீஸ் வேலையில, என் ஜாப்ல, அப்புறம் அம்மா யார சொல்றாங்களோ சந்தோஷமா கல்யாணம் பண்ணிப்பேன். பிராச்சி, காதல் எப்ப வேணாலும் வரலாம் இல்லையா? ஐ ஒன்லி லவ் ரியா. You should know that. இந்த விஷயத்தை நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப நல்லாவே நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். பிராச்சி கிட்ட நீ 5 நிமிஷம் பேசிருக்கியா? 5 நிமிஷம் நான் பேசிருக்கேன். அவ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். நீ அவகிட்ட 5 நிமிஷம் பேசினீனா உன் மூளையே குழம்பி போயிடும். நீ அவளை எப்படி கொலை பண்றது, எப்படி க்ளோஸ் பண்றதுன்னு தான் தோணும். உன்கிட்ட கூட கேட்டல, அவளை நான் எப்படி க்ளோஸ் பண்றது, கொலை பண்றதுன்னு. பிராச்சி வந்து முன்னாடி நின்னா போதும். என்னால என்னன்னு சொல்ல முடியல. ஆனா என்னோட மூடே ஸ்பாயில் ஆயிடுது. அவ என்கிட்ட வந்து பேசினானா என் மைண்டே ஸ்பாயில் ஆயிடுது. இங்க பாரு ப்ரோ, இதே நிலைமை இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நான் இங்கே பைத்திய மாதிரி லூஸ் மாதிரி சுத்திட்டு இருப்பேன். அப்புறம் அவளோட அந்த பிலாசபியை முடிக்கவே மாட்டா. அவ பேசுற பிலாசபி இருக்கே, ஏதோ கடவுள் எல்லா அறிவையும் இவளுக்கே கொடுத்த மாதிரி பேசுவா. அவளுக்கு என்னமோ she has an opinion about everything, like everything. அவளுக்கு எல்லாம் தெரியும். அவளுக்கு மட்டும் தான் எல்லாம் தெரியும் நினைச்சுக்கிட்டு இருக்கா. நமக்கு என்னமோ ஒண்ணும் தெரியாத மாதிரியும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி வளர்ந்துட்டோம்னு நினைக்கிறா. எப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் லெக்சர் கொடுத்துக்கிட்டே இருப்பா. அந்த மாதிரி ஒரு லெக்சர் எனக்கு வீட்லயும் யாரும் கொடுத்தது இல்ல, டீச்சரும் கொடுத்தது கிடையாது. இவளோட லெக்சர் கேட்டு கேட்டு புளிச்சு போயிடுச்சு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இவளை கல்யாணம் பண்ணிக்க போறவனோட நிலைமையை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஏன்னு தெரியுமா? இவளை கல்யாணம் பண்ணிக்கிறவனுக்கு ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கே லெக்சர் கொடுக்க ஆரம்பிச்சிருவா. அவனோட நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதெல்லாம் விடு. இவளுக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடக்குமா என்னன்னே தெரியல. ஒருவேளை பை சான்ஸ் இவளுக்கு கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னு வையேன், நிச்சயமா அந்த கல்யாணம் அரேஞ்ச் மேரேஜா தான் இருக்கும். ஏன்னா யாரும் இவள லவ் பண்ண மாட்டாங்க. அந்த தகுதியும் இவகிட்ட இல்லையே. அட, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? உனக்கு பிடிச்ச இடத்துல நீ லவ் பண்ண, அப்புறம் சித்தி சொல்லும்போது கல்யாணம் பண்ணிக்கோ. இந்த காதல் விஷயத்துல நான் ரொம்ப கிளியராவே இருக்கேன். ஒண்ணு அத பத்தி எனக்கு புரியவே புரியாது. அதனால இந்த காதல் எல்லாம் விட மாட்டேன். எனக்கு அது தேவையும் இல்ல. அப்படியா? ஆனா இந்த காதல்லாம் யோசிச்சு வர்றது இல்ல, அது தானா ஏற்படும். அதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஏன்னா என்கிட்ட அதுக்கான டைம் இல்ல. அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உனக்கு காதல் மட்டும் வந்துருச்சுன்னா அப்புறம் 2 லைஃபுக்கும் டைம் கிடைச்சா எப்படி இருக்கும்னு தோணும். ஜிலு ஜிலுன்னு காத்து வரும், ரன்பீர் வருவான், அப்புறம் அவன் இந்த இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா போய் நேரா அம்மா கிட்ட சொல்லிடுவேன். இவ பசங்களை பத்தி காதல பத்தி பேசிட்டு இருக்கான்னு. அதுக்கப்புறம் எனக்கு முன்னாடி உனக்கு தான் கல்யாணம் நடக்கும். போட்டா இல்ல 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 இல்ல, சித்தி கிட்ட எதுவும் சொல்லாத. நான் எதுவும் பேசல. குட் கேர்ள். நீ போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா. அட, என்ன யோசிச்சுட்டு இருக்க? பேசு. நான் கட் ஆயிடுச்சு. அப்ப நீயே பண்ணு. நான் பண்றேன். The mobile number you have dialed is currently busy. Please try again later. அட, மிஸ்டர் மெஹ்ராவுடைய போன். ஹலோ ஹலோ, நான் தான் பேசுறேன். நானும் தான் பேசுறேன். சைட் அடிக்கிறீங்களா? என்ன? என்னைய சைட் அடிக்கிறீங்களா? கிண்டல் பண்றாரு. ஆமா, இதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு போன் பண்ணிருந்தீங்களா? ஆமா, நான் உங்களுக்கு போன் பண்ண, நீங்க போன் எடுக்கல. அதனால அனுராதா மேடம்க்கு போன் பண்ண உங்ககிட்ட பேசுறதுக்காக. ஆனா அவங்களும் போன் அடிக்கல. அதனால மறுபடியும் கால் பண்ண. சாரி, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க எப்ப வேணும்னாலும் போன் பண்ணலாம். உங்களுக்கு எப்பப்ப விருப்பமோ அப்பப்போ போன் பண்ணலாம். அடிக்கடி போன் பண்ணலாம். இப்பதான் அவுட் கோயிங்க்கெல்லாம் பணம் பிடிக்கிறதே இல்லையே. அது உண்மைதான். நீங்க போன் பண்ணும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது ஆக்சுவலி நாளைக்கு என்னோட சிஸ்டர் ஆலியாவோட ஆனிவர்சரி. சோ அந்த ஃபங்க்ஷனோட கேட்டரிங்க நீங்க தான் பண்ணணும். உங்களால முடியும்ல? நிச்சயமா நிச்சயமா நானே பாத்துக்கிறேன். ஆக்சுவலி பர்சனலா நான் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அது சாரி, நான் ஹோட்டல்ல இருந்து உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம அப்படியே வந்துட்டேன். ஒரு முக்கியமான வேலை, அதான் வந்துட்டேன். நான் உங்ககிட்ட போய் சொல்லல. நான் உங்களை ரொம்ப விரும்புறேன். நான் சாகுற வரைக்கும் உங்களை தான் விரும்புவேன். சரியா? உங்களையும் என்னோட கடையையும் நான் எப்பவுமே விட மாட்டேன். நிச்சயமா விட மாட்டேன். அப்படின்னா சரி, அப்ப உங்க எல்லா லவ்வையும் சாப்பாடுல போடுங்க. ஆனா அதுக்கு எக்ஸ்ட்ரா செலவாகுமே. அது வந்து நான் ஏன் மத்தவங்க கிட்ட எல்லாம் சொல்லணும்? அதாவது நான் உங்களை எவ்வளவு லவ் பண்றேன்னு. சரி, எல்லா சார்ஜஸையும் வாங்கிக்கோங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா பப்பியும் கூட. அப்புறம் அனுராதா மேடம் கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹலோ ஹலோ ஹலோ
எப்படி 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 ஆட்டம் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. ஆ, ஆமா ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனா என்ன பார்த்து பொறாமப்படாத, அப்புறம் கண்ணு பற்ற போகுது. நான் ஏன் பொறாமப்படணும்? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னோட ஹீரோவை பார்த்ததுனாலயா? இல்ல, என்னோட ஹீரோ பார்த்ததுனால. உன்னோட ஹீரோவா? ஆ, உன்னோட ஹீரோவை அங்க பாத்தியா? நான் உங்களை வர சொல்லி உங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஐ எம் ரியலி சாரி. இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அங்க நான் சந்திக்கணும்னு நினைச்ச ஒருத்தரை பார்த்தேன். அவரை நான் ரொம்ப நாளா பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஓ தட்ஸ் குட். ஐ ஹாப்பி ஃபார் யூ. மீ டூ. நானும் அங்க ஒருத்தரை மீட் பண்ணேன். அவங்கள நான் ரொம்ப நாளா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன் இதெல்லாம் மெசேஜ் பண்ணணும்? என்ன யோசிப்பாங்க? குட் நைட். குட் நைட். கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. இந்தாங்க. தேங்க்யூ. நான் தானே தண்ணி கொடுத்தேன், இவளுக்கு போய் தேங்க்யூ சொல்றீங்க? நீ இந்த ட்ரேல இருந்து எடுத்து கொடுத்த அவ்வளவுதான். ஆனா கிச்சன்ல இருந்து எடுத்துட்டு வந்தது இவதானே. அப்புறம் பாரு, இவ வேற எனக்கு இஞ்சி டீ போட்டு கொண்டு வந்திருக்கா. டீ நான் போடல, அம்மா தான் போட்டாங்க. எல்லார் மேலயும் நீ எவ்வளவு அக்கறையா இருக்க. எனக்கு டீ ரொம்ப பிடிக்கும் தான், ஆனா உன் கையால போட்ட காஃபி ரொம்பவே பிடிக்கும். நீங்க முதல்ல டீ குடிங்க, அப்புறமா காஃபி போட்டு தரேன். நான் போய் பாக்குறேன். பிரியா, ஹே, வா வா உள்ள வா. தனியாவா வந்த? ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஆக்சுவலி ஐ கேம் ஹியர் பிகாஸ் ஆக்சுவலி நான் என்ன யோசிச்சேன்னா, என் அத்தைக்காக நீங்க கேக் ப்ரிப்பேர் பண்றீங்கல்ல, அந்த கேக்ல இந்த போட்டோ போடணும் ப்ளீஸ். ஐயோ, பருப்பு அடுப்புல நான் பருப்பு வச்சிருக்கேன், இந்த வந்துடுறேன். ரியா இங்க வாமா. ஏய் இடம் விடு. அந்த போட்டோவை காட்டு. இதுதான் என் அத்தையோட போட்டோ. அப்படியா? அத்தனா எப்படி? இவங்க என் அப்பாவோட தங்கச்சி. இவங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, உடம்பு சரியில்லை. இவளுக்கு உடம்பு மட்டும் இல்ல, மூளையும் சரியில்லை. ஐ நோ. நான் இவளுக்கு மருந்து கொடுக்கறேன். வா வான்றல. சரி, நீ உங்க அத்தை எப்பவும் அத்தன் தான் கூப்பிடுவியா? உங்க அத்தை புருஷனா நீ மாமான்னு கூப்பிடுவியா? இல்ல இல்ல, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. I'll be there in 10 minutes, okay? Okay, bye. சரி, நான் கிளம்புறேன். ஆக்சுவலி நான் ஸ்டில் போட்டோகிராஃபரை பார்க்கணும். பார்ட்டிக்கு இன்னும் எந்த வேலையுமே நடக்கல. So I'll see you. Nice to meet you again. நைஸ் மீட் யூ அகைன். மறுபடியும் பார்க்கலாம். சோ நான் கிளம்புறேன். ஸ்டில் போட்டோகிராஃபரை மீட் பண்ணணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு, அப்புறம் ரொம்ப லேட் ஆயிடும். நான் போட்டோ பாட்டி கிட்ட கொடுத்துருக்கேன். நான் கிளம்புறேன். பார்த்து கவனமா போ. லேட் ஆயிடுச்சுன்னு டிரைவரை வேகமா ஓட்ட சொல்லக்கூடாது, சரியா? பார்த்து பொறுமையா போ. நான் ஒண்ணு மறந்துட்டேன். என்ன? பார்த்து போ. Take care. அம்மாடி, இந்தாம்மா ரியாவோட அத்தை, அப்புறம் அத்தையோட போட்டோ. ஐயோ, பால் பொங்கிடுச்சு. சாரி. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கெஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கம் ஆன், ஹரி அப். ஃபர்ஸ்ட் ட்ரிங்க்ஸ், அப்புறம் ஸ்நாக்ஸ். ஓகேவா? ஓகே, ஃபாஸ்ட். அட என்னப்பா பண்றீங்க? சீக்கிரம் பண்ணுங்க. நீ போய் லெஃப்ட் சைடு பாத்துக்க. ஓகே, நீ ரைட் சைடு பாத்துக்க. ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்காதீங்க. சீக்கிரம், கெஸ்ட் எல்லாம் வந்தாச்சு. சீக்கிரம் ஹால் ஃபுல்லா கவர் பண்ணணும், புரியுதா? பன்னி 65 ரெடி ஆயிடுச்சா? ரெடி சார். சீக்கிரம் பண்ணு, சீக்கிரம். உங்களுக்கு எதாவது வேணுமா சார்? அது வந்து அனுராதா மேம் எங்க? ஐ மீன் சரிதம்மா. ஓ, அவங்களோட பொண்ணா? ஆமா, அவங்க தான் அனுராதா. ஆக்சுவலா அவங்க பேர் தெரியாது, ஆனா அவங்க கிட்ட இருந்து போன் வந்தது. ஏன்னா அவங்க கேட்டரிங்க பாத்துக்க சொன்னாங்க. அவங்களால வர முடியலையா, அதனால தான் நான் வந்தேன். என்ன? அவங்களால வர முடியாதா? ஏ? ஆமா. ஓகே ஓகே. உங்க கையில எதுவுமே இல்ல? ஏன் இல்ல? ஸ்டிக் தான் இருக்கு. அது ரைட் ஹேண்ட்ல இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட்ல ஏதாவது எடுத்துக்கோங்க.
நீங்க சொல்றது புரியுது, ஆனா நான் 2 பெக்குக்கு மேல குடிக்க மாட்டேன். ஏன் அதுக்கு மேல முடியாதா? காரணம் அது இல்ல, ஆனா அது வந்து என் மனைவி இல்ல, அம்மா. என்னோட அம்மா என்ன ரொம்ப திட்டுவாங்க, சில நேரங்களில் அடிச்சிருவாங்க. ஹே விக்ரம், ரொம்ப அர்ஜென்ட்டா பேசணும். சொல்லு. உனக்கு தெரியுமா அனுராதா மேடம், ஐ மீன் உனக்கு தெரியுமா கேட்ட சேஞ்ச் ஆயிருக்கு. நான் தான் உன்கிட்ட சொன்னேனே. இல்லையே அபி, நீ இருக்கியே எல்லாத்தையுமே மறந்துடுவேன். நான் தான் உன்கிட்ட சொன்னல, அனுராதா மேம் கிட்ட இருந்து போன் வந்துச்சு, சரிதாமா தவறி கீழே விழுந்துட்டாங்க, அதாவது உடம்பு சரியில்லையா, எழுந்திருக்க முடியலையா, அதனால அவங்க வேற கேட்டரரை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா நீ ஒரி பண்ணிக்காத, நான் சாப்பிட்டு பார்த்த டேஸ்ட் நல்லா சாப்பிடுற விஷயம் இல்லையா. சரிதாமாக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அனுராதா அவங்களை எப்படி பாத்துப்பாங்க, அவங்க தனி ஆளு, அவங்களுக்கு உதவி தேவை. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் மறக்க மாட்டேன். நான் கிளம்புறேன், நான் போறேன். அட இப்ப என்ன பண்றது, இவன் கிட்ட சொல்லிருக்கவே கூடாது. இவன் இருக்கானே சரியான வேதாள மாதிரி. நான் சொன்ன அவன் போயிட்டான். அபி எங்க போற? வந்து சரிதம்மாக்கு உடம்பு சரியில்லையா, அதுக்கு பிராச்சி சஹானா இங்க இருக்காங்க, வீட்ல வேற யாரும் இல்ல. சோ நான் என்னன்னு பாக்கணும்ல. நீ பிராச்சி சஹானா கிட்ட போய் சொல்லு, அவங்க பாத்துக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சமயத்துல அவங்க தனியா இருக்க கூடாது. இல்ல அங்க அனுராதா மேடம் கூட இருக்காங்க. ஆனா பாவம் தனியா எப்படி அவங்க சமாளிப்பாங்க, அவங்கள பாத்துக்க கஷ்டமா இருக்கும்ல. மட்டும் சரிதா அம்மாவை பாத்துக்க முடியாதுன்னு நீ நினைக்கிற, அப்படிதானே? அனுராதா ஒரு ஸ்ட்ராங் உமன் வித் கரேஜ். ஞாபகம் இருக்கா அந்த ட்ரக் கேஸ்ல அந்த ட்ரக் டீலரை அவங்க தனியாளா பிடிச்சாங்க. அவனை பிடிச்சது மட்டும் இல்லாம அவன் காது மேலேயே ஒண்ணு போட்டாங்க. பிடிச்சு ஒரே ஆளா அவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிருக்காங்க, அரெஸ்ட் பண்ண வச்சிருக்காங்க. இது எல்லாமே அவங்க தனியா பண்ணிருக்காங்க. ஐ ஃபீல் ஷீ இஸ் ஒன் வுமன் ஆர்மி. ஷீ இஸ் ரொம்ப ஸ்ட்ராங். எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ உள்ளுக்குள்ள அவ்வளவு சாஃப்ட். இது அவங்க பொண்ணை பார்க்கும்போதே தெரியுது. அவங்க பொண்ணுக்கு நல்ல பண்பாட்டை கத்து கொடுத்திருக்காங்க. ரொம்ப அமைதியானவங்க. அவங்க பேசுற விதம், பொறுமை, எதையும் தனியா சமாளிக்கிற விதம். அவங்கள பத்தி இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் சரிதா அம்மாவை அவங்களால தனியா பாத்துக்க முடியாது. ஆனா நாங்க போன ஆச்சரியமா இருக்கு, இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே அனுராதாவை தெரிஞ்சிருக்கு. எனக்கு தான் தெரியல. அவங்க கிட்ட நான் பேசினது இல்ல. ஆனா விக்ரம் சொல்றத பார்த்தா உள்ளுக்குள்ள ரொம்ப சாஃப்ட், வெளியில ஸ்ட்ராங், ஒன் விமன் ஆர்மி. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒருத்தவங்களை ஞாபகப்படுத்துது. யாரை ஞாபகப்படுத்துது? திஷா, so good to see you. திஷா, இன்னைக்கு இவரோட ஆனிவர்சரி பார்ட்டி தான். கொஞ்சம் உன் காதலா என் இதயத்தை நீ துடிக்க, கொஞ்சம் உன் வார்த்தையா என் காதலை நீ மிதக்கச்சை, என்னோடு நின்று கொள்ளடி, விலை செல்ல வேண்டுமா, என்னோடு சேர்ந்து செல்லடி, பிரிந்த போக வேண்டுமா. வாழ்க்கையே உன் வசம் வாசமாய் மாறுது, வாசமாய் ஆகுது. இன்று நீ துடிக்கிறாய் உலகம் நான் ஏன் மார்னிங் அவ்வளோ கன்ஃபியூஸ்டா இருந்தேன். இந்த ஃபங்க்ஷன் ஆஃபீஸ்ல தான் நடக்குதுன்னு வர்ஷா சொன்னா. ஆனா சிஎம் மேடம் இந்த வீட்லன்னு சொல்லிட்டாங்க. இந்த வீட்டுக்கு தான் வரப்போறேன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா, அதுவும் ஆலியா பூரபோட ஆனிவர்சரி நாள்ல, நிச்சயம் நான் இங்க வந்திருக்க மாட்டேன். சிஸ்டர், இது யாரோடதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியல. என்னோட ஃபார்மை காட்ட முடியுமா? நான் அதுல ஒரு விஷயம் பார்க்கணும். ஆக்சுவலி என்னை இங்க கொண்டு வந்து சேர்த்தது யாருன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். ப்ளீஸ் சீக்கிரமா பார்த்துட்டு போங்க. தேங்க்யூ.
அந்த ஃபார்ம்ல என்னோட ஹஸ்பண்ட்னு கையெழுத்து போட்டவரு அவர் ஏன் முன்னாடியே வேற ஒருத்தர் கூட ஆனிவர்சரி கொண்டாட போறாரு. இந்த ரிங்க நான் பூரப் கிட்ட கொடுத்துட்டு போயிடுவேன். மேம், பேரை வச்சு உறவு ஏற்படுறதில்ல, உறவை வச்சுதான் பேர் ஏற்படும். உங்களுக்கு உங்க மனசுக்கு என்ன பேர் பிடிச்சிருக்கோ அதை வச்சு என்ன கூப்பிடுங்க. அப்புறம் ஆ, கோவத்தை நீங்க வெட்டுறணும். அதுக்காக நீ இப்படி எல்லாம் யோசிக்க கூடாது. மிஸ்டர் மெஹ்ராவை ஏமாத்தினதுக்கு நான் உன்னை மன்னிக்கலாம் மாட்டேன் தெரியுமா? அவருக்கு ஒரு போனை போடு. அவர் பாவம் எவ்வளவு டென்ஷன்ல இருப்பார் தெரியுமா? எதுக்காக டென்ஷன் ஆக போறாரு? அவருக்கு நான் வேற கேட்டரிங் அனுப்பி வச்சிருக்கேன். அடனி, நான் அதுக்காக சொல்லல. என்ன நினைச்சு அவர் ரொம்ப டென்ஷன்ல இருப்பாருன்னு சொன்னேன். என்னால அவருக்கு ரொம்ப கவலையா இருக்கும். அதெல்லாம் எந்த கவலையா இருக்காது. அவர் பார்ட்டியில பிஸியா இருப்பாரு. இல்ல, நீ வேணும்னா பாரு. அவரு என்ன பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பாரு. நீங்க இந்த சூப்பை குடிக்கிற வரைக்கும் அவருக்கு போன் இல்ல, மெசேஜ் கூட பண்ண மாட்டேன். குடிங்க. நீ போன் பண்ற வரைக்கும் நான் இந்த சூப்பு குடிக்கவே மாட்டேன். போ. நோ. எஸ். நோ மீன்ஸ் நோ. எஸ் எஸ் எஸ். நோ மீன்ஸ் நோ. அனுராதா. அனுராதான்னு என்ன பாசமா கூப்பிடுவேன் தானே சொன்னீங்க. இப்ப என்ன கோவத்துல கூப்பிடுறீங்க? இது என்னுடைய கோவம் இல்ல, அன்பு. அதாவது என்னுடைய அன்பும் கோவமும் எல்லாம் ஒரே மாதிரியா தான் இருக்கும். நீ உடனே போனை போடு. உங்களோட இந்த அன்பான கோவமும் கோவமான அன்பும் மிக்ஸ் ஆகும்போது ரொம்ப கியூட்டா இருக்கு. நீ அவருக்கு போன் பண்ண, அவருக்கு வீடியோ கால் பண்ண. எனக்கு இந்த வீடியோ கால்லாம் பண்ண தெரியாது. அதனால நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். போட்டு கூட ப்ளீஸ். நீங்க குழந்தைங்க மாதிரி பிடிவாதம் பண்றீங்க. அப்ப இந்த குழந்தையோட பிடிவாதத்தை நிறைவேற்றி வையேன். சரி சரி பண்றேன். ஓகே, ஒரு நிமிஷம். நான் என்னுடைய ஹேர் ஸ்டைல கொஞ்சம் சரி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லை. அட, பாக்குறதுக்கு நல்லா இருக்கணும் இல்லையா? எனக்கு விஷ் பண்ண மாட்டியா திஷா? பண்ணிட்டேன். பூரப்க்கு கங்க்ராச்சுலேட் பண்ணு. திஷா, அனிவர்சரி எங்க 2 பேருக்கும் தான். அப்ப 2 பேருக்கும் தான் நான் விஷ் பண்ணணும். ரைட் பூரப்? ஹாப்பி அனிவர்சரி போத் ஆஃப் யூ. உங்க 2 பேருக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். அனிவர்சரி எங்க 2 பேருக்கும் தான். அப்ப 2 பேருக்கும் தான் நான் விஷ் பண்ணணும். ரைட் பூரப்? ஹாப்பி அனிவர்சரி போத் ஆஃப் யூ. இதெல்லாம் பாக்குறதுக்காகவா நான் இங்க வந்தேன். இவ்வளோ நாள் நான் இவங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்திக்கிட்டேன். இனிமேலும் என்னை காப்பாத்திப்பேன். இவங்களோட சந்தோஷத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். இனிமேலும் நான் இங்க இருக்க மாட்டேன். ஐ வில் ஜஸ்ட் லீவ். இவ எங்க தான் போறா, என்ன பண்ணிட்டு இருக்கா? அவ என்ன பண்ண எனக்கு என்ன? அவ மனசு ஜெயிக்கணும், அவளுக்கும் எனக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும். ஆனா இதெல்லாம் எப்படி செய்ய போற ரன்பீர்? ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணு. ஆனா இவகிட்ட என்ன மேஜிக் பண்ண முடியும்? இவகிட்ட பேசினாலே நான் டென்ஷன் ஆயிடுவேனே. என்ன பண்றது? சரி, அவளை போய் இடிப்போம். அவளை போய் இடிச்ச உடனே அப்போ அவகிட்ட நம்ம மேஜிக்கை காட்டுவோம். லெட்ஸ் கோ. கிராஸ் பண்ண போனா இவனை இடிக்க வேண்டியதா இருக்கும். பேசாம சைடுல போக விட்டுறலாம். நான் ஒருத்தி மேல இடிச்சனா அவ ரொம்ப கொடுத்து வச்சவதான்.
ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. நான் என்ன சொன்ன நீ கேட்டியா? ஆக்சுவலி நீ சொன்னதை நான் கவனிக்கவே இல்ல. நான் வந்து இடிச்சதுல என் காதெல்லாம் அடைச்சு போச்சு. அதான் நான் எதுவும் கேட்கல. ஆனா நான் கேட்டுட்டேனே. நீ என்கிட்ட சொன்னதுக்கு ஐ லவ் யூ டூ. நல்லதா போச்சு நீ வந்துட்ட. ஒருவேளை நீ இன்னைக்கு வரலன்னா என்னைக்கு நான் உன்னை மன்னிச்சிருக்கவே மாட்டேன். இன்னைக்கு எனக்கு எதுவும் வேலை இல்ல, அதனாலதான் நான் இங்க வந்துட்டேன். அப்படின்னா எனக்கு எந்த வேலையும் இல்ல. அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. ஒரு நிமிஷம், நான் இப்ப வந்துடுறேன். யா ஷூர், நான் வந்துடுறேன். ஓகே. இந்தாங்க. தேங்க்யூ. என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னோட கடமை. ஒருத்தவங்களுக்கு தேவைப்படும் போது அவங்களுக்கு தண்ணி கொடுத்தே ஆகணும். And that's so sweet of you. Thank you. My pleasure. அது சரி, அதான் கால் நடக்கவே முடியலையே. அது என்ன ஓடி ஓடி போய் தண்ணி குடுக்குறது? I am fine now. என்னால நடக்க முடியும். சரி ஆயிடுச்சு. ஓ ரியலி? அவ கூட சேர்ந்து டான்ஸ் பண்ண வேண்டியது தானே? You felt even better. என்ன பல்லவி, நீ எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சுக்கிற. அப்படியா? நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? அது எப்படி? பெண்கள் நாங்க மட்டும் தான் தப்பா புரிஞ்சுப்போமா? எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரியா தான் இருக்கீங்க. அட, you are hopeless. பல்லவி, பல்லவி, நீ சரியான வில்லப்பா. அந்த கெஸ்ட் நீ என்ன நினைச்ச? சொல்லு, அந்த கெஸ்ட பத்தி நீ என்ன நினைச்சன்னு சொல்லு. நீ வந்து கெஸ்டுக்கு சேவை பண்ணா நாங்க பார்த்துட்டு சந்தோஷப்படுவோம் நினைச்சியா? இவன் இங்க மட்டும் இல்ல, ஆபீஸ்ல கூட இப்படிதான் செய்யறான். கிளைண்ட்ஸ் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவான் தெரியுமா? அதுவும் பொண்ணுங்க வந்தாங்கன்னா அந்த மீட்டிங்கே இவன் க்ளோஸ் பண்ணவே மாட்டான். அவங்க கிட்ட அவ்வளவு பேசுவானே தவிர எந்த வேலையும் சுத்தமா நடக்காது. இவரு கேக்குற விஷயம் எல்லாம் என்ன தெரியுமா? உங்க ஃபேவரட் ஷாப்பிங்கோட இடம் என்ன, ஃபேவரட் பெர்ஃபியூம், ஃபேவரட் கிளிப், அப்புறம் லிப்ஸ்டிக் என்னன்னு கேப்பா. வெரி குட், வெரி குட். ஏற்கனவே அங்க எரியுறது பத்தாதுன்னு இப்ப நீயும் சேர்ந்து என்ன ஊத்துறியா? உன் பேச்சுக்கா. நான் என்ன பேசி முடிக்கவே இல்லையே ப்ரோ. உனக்கு அந்த விஷயம் ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை நம்ம ஆபீஸ்க்கு மேரிட் கப்பிள் வந்தாங்களே, அந்த மேரிட் கப்பிள் கிட்ட என்ன கேட்டான் தெரியுமா? உங்க ஹனிமூனோட லொகேஷன் என்னன்னு கேட்டா. அந்த பொண்ணு எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. Of course. யாராவது ஹனிமூனை பத்தி கேட்பாங்களா? ஆனா இந்த மகானை பொறுத்த வரைக்கும் என்ன வேணாலும் கேட்பாரு. இப்படி எல்லாம் பண்ண கூடாதா? ஆனா இதெல்லாம் செய்யறது யாருக்காக தெரியுமா? உனக்காக தானே. ஷாப்பிங் லொகேஷன் தெரிஞ்சாதானே இவன் உன்னை கூட்டிட்டு போக முடியும். ஃபேவரட் லிப்ஸ்டிக், ஃபேவரட் பெர்ஃபியூம் இதெல்லாம் எதுக்காக கேட்டானா அப்பதானே அது உனக்கு கிஃப்டா கொடுக்க முடியும். அப்புறம் இந்த ஹனிமூன் விஷயம், ஹனிமூன் லொகேஷனை எதுக்காக கேட்டானா அதே இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்பட்டா அதான். அப்புறம் தண்ணி, உன்னோட பேரு கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக அந்த பொண்ணுக்கு இவன் தண்ணி கொடுத்தான். ஏன்னா அந்த பார்ட்டி நம்ம வீட்டுல நடக்குது இல்லையா? இப்படி எல்லாம் செய்யக்கூடாதான். ஆனா என்ன பண்றது, இவனுக்கு அது தெரியலையே. பல்லவி 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 பல்லவின்னு பல்லவி புராணத்தை ஆபீஸ்ல கூட என்கிட்டயே பாடிக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலி ஐ திங்க் நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். ஐ எம் சாரி. நான் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டியர். அது நான் உன்னை டியர்னு சொல்லலாம்ல. அப்போ பெண்களுக்கு அவங்க ஃபேவரட் திங்ஸ் என்னன்னு கேட்டீங்க. அது எனக்காகவா? அப்படியா? அப்ப எனக்காக என்ன வாங்கிட்டு வந்தீங்க? ஹலோ. ஹாய். இந்த இடத்துல உங்க முகம் தான் எனக்கு தெரிஞ்ச முகமா தெரியுது. இட் இஸ் யுவர் ஹவுஸ். எஸ். நைஸ். பை த வே, திஷா எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? திஷா அதான் சிஎம் கூட வந்தாங்கல்ல, அவங்க எங்கன்னு தெரியுமா? இதோ வந்துட்டா. தேங்க்யூ சோ மச். உங்களை அப்புறமா பார்க்குறேன். ஓகே.
உன்னோட ஞாபகம் என்னைக்கெல்லாம் வருதோ அந்த நாள் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். வருஷங்கள் கடந்து போனாலும் அந்த நாள் போக மாட்டேங்குது. அந்த நாள் வராம இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையே இருண்டு போயிடுச்சு. ஒருவேளை நீ போகாம இருந்திருந்தா, நமக்குள்ள சண்டை ஏற்படாம நீ இருந்திருந்தா, இந்த போட்டோ இருக்கிற இடத்துல நீ இருந்திருப்ப. என்னை கஷ்டப்படுத்தாம இருந்திருப்ப. எனக்கு எல்லாம் இருந்தும் நான் தனியா இருக்கேன். வீட்டுல பார்ட்டியில உயிரோட இருக்க, ஆனா நடப்பணமா இருக்க. சிரிக்கிறேன் ஆனா சந்தோஷம் இல்லை. ஆனா இப்ப உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் பிரக்யா, நீ இந்த ஊர்ல தான் இருக்கன்னு எனக்கு தெரியும். நாம சந்திச்சோம். ஆனா நீ வழிய மாத்திக்கிட்டு போயிட்ட. நான் உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. இப்படியும் யோசிக்கிறேன், நீ எப்படி என்ன சந்திப்பன்னு. எனக்கு எப்படி தோணுதுன்னா, லைஃப் இருக்கு, சாய்ஸ் இருக்கு. நீ என்னை விட்டு ஒதுங்கி போற அப்படி நினைக்கிற. ஆனா மனசுக்கு தோணல. என்னைக்கும் நாம பிரிஞ்ச இடத்துலயே நீ நின்னுக்கிட்டு இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. நாம எந்த சூழ்நிலையில பிரிஞ்சோமோ நான் அதே இடத்துலதான் இன்னும் நின்னுகிட்டு இருக்கேன். பிரக்யா, பிளீஸ் திரும்ப வந்துரு. நீ திரும்பி வந்துருவன் மட்டும் என்கிட்ட சொல்லு. நான் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன பயந்துட்டியா? அட, பேய் மாதிரி வந்தா பயம் இருக்காதா? நாக் பண்ண கூடாதா? நீ ஒன்னும் மினிஸ்டர் இல்லப்பா, என் ஃப்ரெண்டு. எதுக்காக நாக் பண்ணும்? மொபைல்ல என்ன பண்ணிட்டு இருந்த? பல்லவி உன்கிட்ட நடந்துக்கிறது சரிதான். உன் மைண்ட்ல இதான் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் யோசிக்க தான் செய்யறேன், ஆனா நீ செயல்லையே கட்டுற. அது உனக்கு ஈஸியும் கூட. பயங்கரமான ஆள் தான் நீ. முடிஞ்சதா? இப்ப போ, பார்ட்டி என்ஜாய் பண்ணி என்ன தனியா விடு. தனியா விடுறவன் ஃப்ரெண்ட் இல்ல, துணையா இருக்கிறவன் தான் ஃப்ரெண்ட். இல்ல, நான் தனியா இல்ல. ஐ அம் நாட் அலோன். போயேன்பா. அட என்னப்பா நீ? உனக்கு உதவி செய்யலாம். இல்ல வேண்டாம், உன்னோட உதவி எனக்கு வேண்டாம். ஐயோ, நான் உதவி செய்ய வரலப்பா, உதவி கேட்க வந்திருக்கேன். இத பாருப்பா, உயிர் காப்பான் தோல்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுப்பா. என்னால உனக்கு உதவி செய்ய முடியாது. யூ கோ. ப்ளீஸ் பா, எனக்கு உதவி செய். எனக்கு உன்னோட உதவி தேவை. என்னால முடியாது, யார்கிட்டயாவது போய் கேளு. போ. நான் விக்ரம் போன் பண்றேன். ஒருவேளை வீட்ல திருட வந்துட்டானா? போன் சைலண்ட்ல வை, சைலண்ட்ல வை. ஒண்ணும் ஆகாதே. ஓ காட், போன் எடு விக்ரம். ஒரு வேலைன்னா காணாம போயிடுவாரு. நான் தான் ஏதாவது பண்ணணும். ஐ திங்க் வீட்ல திருட வந்திருக்கான். திருட போயிடுச்சு. என்னோட ஜுவல்லரியை எதுக்காகப்பா எடுத்து வச்ச? அட, எடுக்கலனா திருட்டு நடக்குதுன்னு தெரிஞ்சிராது. அட, திருட்டு நடக்குதுன்னு தெரியறதுக்கு பதிலா திருட்டு நடந்துருச்சுன்னே கன்ஃபார்ம் பண்ண நினைக்கிறியா? இப்ப பாரு, அவ கத்த போறா, எல்லாரையும் கூப்பிட போறா, மறுபடியும் போலீஸ் வரப்போகுது. போலீஸா? ஏய், நம்ம பார்ட்டிக்கு மட்டும் எதுக்கு போலீஸ் வருது? தெரியலையே. ஜுவல்ஸ் எல்லாம் எங்க? கடவுளே, என்னோட நகையெல்லாம். ஐயோ கடவுளே, என்னோட டைமண்ட்ஸ். நானே போய் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். ஜுவல்ஸ் நம்ம கிட்ட தான் இருக்குன்னு. அபி, என்ன விளையாடுறியா? பேசாம என் கழுத்தை நெரிச்சு கொன்னுரு. எதுக்காக என்ன இன்ஸ்டால்மெண்ட்ல கொல்ற? டைவர்ஸ் பண்ண வச்சிருவ போல இருக்கே. என்னோட டைமண்ட்ஸ் எல்லாம் போயிடுச்சே. நான் கடவுளே எங்கன்னு போய் தேடுவேன். அபிக்கு ஃபோன் பண்றேன். போச்சு. திருட திருடன் அவர்களே, இங்க பாருங்க. நீங்க இங்க எங்கேயோ தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இங்க பாருங்க, அது உங்களுக்கும் எனக்கும் எந்த சண்டையும் இல்ல. நீங்க என்ன பண்றீங்கன்னா, என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க. நான் யார்கிட்டயும் எதையுமே சொல்ல மாட்டேன். அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் இருக்காரே, அவர் ரொம்பவே கஞ்சூஸான ஆளு. அவரு எப்பவும் எனக்கு எந்த கிஃப்ட்டுமே வாங்கி தர மாட்டாரு. அவர் ஏதோ சின்ன சின்ன பொருளா வாங்கி கொடுத்திருக்காரு. அதையும் நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா இது நியாயமா? நீங்க ப்ளீஸ். ஏ, என்ன நான் விரும்புறேன், அதனால தான். அத நான் விரும்பல. ஐ அம் சாரி திஷா. டோன்ட் ஃபீல். ஏன்னா நாம ரெண்டு பேரும் சரியான வாழ்க்கை துணைவர்கள் இல்ல. அதுதான் உண்மை.
we are not meant to be together. நாம சேர்ந்தது பிரியறதுக்காக தான். So don't feel sorry. இந்த கண்ணீர் எல்லாம் பார்க்காத ப்ளீஸ். இந்த கண்ணீர் எதுக்கு வருதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்க இன்னொருத்தர் கூட இருக்கிறது எனக்கு வேதனையை தருதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்சல்யூட்லி நாட். நான் உங்களால அப்செட் ஆகவே இல்லை. ஆனா நான் ரொம்ப அப்செட்ல இருக்கேன். என்னால நான் அப்செட்டா இருக்கேன். நான் எதுக்காக அப்செட்டா இருக்கேன்னா நீங்க எனக்கு கனவு உலகத்தை காட்டுனீங்க, அதுக்குதான். ஆனா நான் அந்த வாழ்க்கை நெஜம்னு நம்பி வாழ்ந்துட்டு இருந்தேன். அதனால என்ன நானே ரொம்ப வெறுக்கிறேன். அண்ட் ஐம் ஆங்கிரி. என்ன நினைச்சு நானே கோபப்படுறேன். நீங்க என்ன ரொம்ப விரும்புறீங்கன்னு நான் இவ்வளவு நாளா தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். How could I? பூரப், திஷா நீ உள்ள போ. ஏன்? ஆலியாவோட ஹெல்த் இப்ப கொஞ்சம் கூட சரியில்லை. ஒருவேளை அவன் நம்ம 2 பேரும் ஒன்னா பார்த்துட்டா. அவன் நம்ம 2 பேரும் ஒன்னா பார்க்கறத நான் விரும்பல. நீங்க மறைக்க நினைக்கிறதுக்கு நான் ஒண்ணு உங்களோட எக்ஸ் லவர் கிடையாது. நீ ரொம்ப சரியா தான் சொல்ற திஷா. இந்த ஜுவல்ஸ் எல்லாம் கபோர்ட்ல எடுத்து வை. இந்த பிளாங்கெட்டோடயா? இல்ல, பிளாங்கெட் பெட்ல தானே இருந்துச்சு. உட்காந்து மெதுவா எடுத்து வை. ரொம்ப டைம். ஓகே. ஏன் மறமாண்டா? உள்ள எடுத்து வை. பல்லவி வந்து அப்புறம் உன் ஆட்டோகிராஃப் கொடுப்ப. என்ன திட்டுறதே உனக்கு வேலையா போச்சு. உன்னை காப்பாத்தி இருக்க ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் யாரு என்ன மாட்டி விட்டது? அந்த பொண்ணு கிட்ட சொல்லு விட்டு நீயே தான் மாட்டிக்கிட்ட. அதுல இருந்து உன்னை காப்பாத்தி இருக்க. ஆமா, எங்க இருந்தோ விழுந்தவன் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டானா. எதுக்கு பூரப்ப பாத்துட்டு இருக்க? நான் உன்கிட்ட நேரா சொல்லிட்டு இருக்கிறது உனக்கு புரியவே இல்லையா திஷா? நீ சொன்னதை நான் உனக்கே ஞாபகப்படுத்துறேன். நீ சொன்னது ஞாபகம் இருக்கா? ரொம்ப திமிரா நீ என்கிட்ட வந்து சொன்னியே, அதாவது உன்னோட மாங்கல்யம், உன்னோட குங்குமம் அது பூரப்பால கிடைச்சது, அதனால அந்த பூர எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு எப்பவும் நீ சொல்லுவியே. சோ இன்னைக்கு நானும் அதே வார்த்தையை சொல்றேன் திஷா. இன்னைக்கு அந்த மாங்கல்யம் எனக்கு மட்டும்தான் சொந்தம், அந்த குங்குமம் எனக்கு மட்டும்தான் சொந்தம். உனக்கு சொந்தமா இருந்த பூரப் இன்னைக்கு எனக்கு சொந்தமானவன். அந்த மாங்கல்யம் குங்குமத்துக்கு முன்னாடி நீ தோத்து போயிட்ட. So don't even think about it. I'm sorry, sweetheart. இந்த சிச்சுவேஷனை நான் இப்படித்தான் ஹேண்டில் பண்ணணும். I didn't want to, but நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற பாசத்துல யாரோட கண்ணும் பட்டுடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். I'm sorry. நான் ரொம்ப பயந்துட்டேன் பூரப். எனக்கு எதுவும் சரியாவே படல. அதனால I had to do something. நான் ரொம்ப பயந்துட்டேன். உன்னை இழந்துருவேணும்னு பயந்தேன். I'm very scared. பாத்துக்கிட்டே இரு, ஜெயிக்க போறது நான் தான். 3 காய் உள்ளதான் இருக்கு. அப்புறம் உன்னோட 3 காய் வெளியில இருக்கு. ஜெயிச்சுக்கோங்க. நானும் அததான் விரும்புறேன். அப்படியா? அப்போ நீயும் அததான் விரும்புறேன்னு சொல்றியா? ஆனா நீ முன்னாடி எப்படி சொன்ன? லூடோல என்னை யாரும் தோக்கடிக்க முடியாதுன்னு சொன்னல. என்னோட சொந்தத்துக்காக தோத்து போறேன்னா அதுல பிரச்சனையே இல்ல. ஏன்னா எனக்கு சொந்தமானவங்க ஜெயிக்கிறதுல எனக்கும் சந்தோஷம்தான். என்ன வார்த்தை சொன்ன? ஆனா பல பேர் கேம்ல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலயும் நம்மள தோக்கடிச்சிட்டு போயிடுறாங்க. சஹானா? சொல்லு சஹானா. அம்மா நான் தான் பேசுறேன். அட, பார்ட்டிக்கு போனதோ எங்களை நீங்க மறந்துடுவீங்கன்னு நினைச்சேன். அங்க எல்லாம் சரியா தானே போகுது? அவ என்ன கேட்டு போன் பண்ணிருப்பா. இப்ப நான் நல்லாதான் இருக்கேன்னா அவட்ட சொல்லு. சரிதாம்மா, இப்ப பெட்டரா இருக்காங்க. அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? அம்மா அது வந்து
நான் இப்பதான் திஷா சித்திய பார்த்தேன். அவங்க சிஎம் கூட இங்க வந்திருக்காங்க. அப்படியா? எப்படி இருக்கா? அவங்க நல்லா இல்லம்மா, ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க, அழுதுகிட்டே இருந்தாங்க.